ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்க. பாசிப்பயிரில் சுண்டல் தான் நான் செய்ய போகிறேன். என் மகனுக்கு என்ன ஆனாலும் அந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவனுக்கு ஒன்லி காரம் மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். எதில் செஞ்சாலும் காரம், அந்த பொருளோட இதில் வந்து காரம் இருந்துக்கணும், அப்போ சாப்பிட்ருவான் என்ன ஆனாலும் சரி. அதனால் சரி, இந்த வாரம் ஃபுல்லாகவே அவனுக்கு இட்லி தோசையே ஈவினிங் வந்ததுக்கப்புறமும் தோசை இருந்தாலும் அது சாப்பிட்ருவான். தோசை தான் சுட்டு தர சொல்கிறான். அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி நம்ம வந்து பாசிப்பயிரில் ஒரு சுண்டல் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4, 4:15 இருக்குங்க. இந்த டைமில் வெளியே வந்து கிளைமேட் போய் பார்த்துட்டு வரலாம் இருங்க. பார்த்துட்டு வந்து இது வந்து குக்கரில் மூடி வச்சுட்டு நம்ம வந்து வெளியே போய் நம்ம கிளைமேட் பார்த்துட்டு வரலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஒரு 4 மணி இருக்குங்க. 5 மணிக்கே என் மகன் வந்துருவான். அதனால சரின்னு சொல்லி வெளியே பார்க்கும்போது, இப்போ லைட்டா மழை தூறிட்டுருக்குங்க. காலையிலேருந்து மழை எல்லாம் இல்லைங்க. இப்போ தான் ஒரு 3:30 4 மணிக்கு தான் இந்த மாதிரி மழைங்க. லைட்டாக தான் மழைங்க. பெரிய மழையெல்லாம் ஒன்றும் இல்ல. உங்க ஊர்லலாம் கிளைமேட் இப்படி தானான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் வந்து மழை பெய்யும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர். லைட்டாக தான் மழைங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு லைட்டாக மழை பெஞ்ச மாதிரியும் இருக்குது, லைட்டாக வெயில் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க இந்த டைமில். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வெளியில். ஸோ நம்ம போய் உள்ளே போய் என்ன பண்ணலான்னா, அதுக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆவி வந்துருச்சுங்க. விசிலும் போட்டாச்சு. விசிலும் ஒரு 4, 5 விசில் வந்தாச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் குக்கரில் வந்து இதெல்லாம் விசிலெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து தனியாக நான் இந்த ரெசிபிக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் இப்போ கரெக்டாக இப்போ வெந்து வந்திருக்கு இல்லைங்களா? இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. சிலர் வந்து தண்ணி நிறைய ஊற்றிடுவாங்க, அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிரும். சிலர் வந்து தண்ணி கம்மி ஊற்றிடுவாங்க, அது நல்லா வேகாமல் இருந்துடும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கரெக்டாக வரணுன்னா அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு ரெசிபி போடுறேங்க. அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க இதுக்கு. இது தாளிச்சிட்டானா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை திறக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்குங்க. இது வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே தண்ணி தாங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் வச்சு நம்ம வந்து தாளித்து போட்டுடலாங்க. இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு வந்து கடாய் சூடான உடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுலேயும் ஒரு சின்ன டிப் இருக்குங்க. ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, எண்ணெய் ஊற்றின உடனே எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இது போட்டுருவாங்க, நம்ம கடுகு போட்டுருவாங்க. அது நல்லா வெடிக்காது. சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்லா எண்ணெய் வந்து நிறைய ரொம்ப சூடாயிரும். அப்போ கடுகு போட்டுருவாங்க, அது தீஞ்சு போயிருங்க. அந்த மாதிரியான அந்த டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக வராதுங்க. என்றைக்குமே மிதமான சூட்டில் நல்லா விதமாக அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக ஆன உடனே கடுகு போட்டு நல்லா வந்து கடுகு வந்து நல்லா பொரியணுங்க. அந்த கடுகு வெடித்தா தான் அதோட டேஸ்ட்டே தூக்கி கொடுக்குங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன வேலை செஞ்சாலும் கொஞ்சம் வந்து அவசரப்படாமல் செஞ்சால் அந்த பொருளோட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. நான் என்றைக்குமே சமையல் செஞ்சால் பொறுமையாக தான் செய்வேங்க. அப்போனா எங்கள் வீட்டில் அது மீதியாகவே இருக்காதுங்க. அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க எல்லோரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வணிக்கோங்க. இந்த கடுகு போட்ட உடனே நம்ம சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணுங்க. சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் இது இஞ்சி வந்து கொஞ்சம் ரொம்ப துருவன மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மிதமான சூட்டில் நல்லா அப்படியே வணக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் இதை எடுத்து கொட்டி நல்லா கிளறிக்கலாங்க. நான் வந்து என்றைக்குமே பொறுமையாக தான் செய்வேங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் நேரம் தானே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பார்த்தா வந்து அந்த டேஸ்ட்டோட அந்த பொருளோட டேஸ்ட்டே மாறிடுங்க. அதனால் நம்ம சமையல் செய்யும்போது என்றைக்குமே அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எல்லாம் பார்க்காதீங்க. பொறுமையாக செய்யுங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சமையல் செய்கிற எல்லாருக்கும் இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ சூப்பராக வருங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறம் வந்து நம்ம இறக்கிடலாங்க. நான் வந்து இது கூட வந்து தேங்காய் எல்லாம் சேர்க்கறலங்க. நீங்கள் இதுக்கு வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்வீட்டாக பண்ணுவாங்க. இதை நல்லா வேக வச்சுட்டு தனியாக எடுத்துகிட்டு
அது கூட வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. அது சிலருக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காரம் தான் பிடிக்கும். எங்களுக்குங்கிறத விட என் மகனுக்கு காரம் தான் பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி தாளித்து சுண்டலாக செஞ்சேங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை தான் செஞ்சு நான் கொடுத்தேங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.